पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாமத்துக்கு வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பூர்வபாக ஸ்லோகங்களை பார்த்தீங்கன்னா வாசிச்சது. ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च वन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः। यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த முதல் ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய வியாக்கியானத்தை பார்த்துட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகம் வாசிச்சிருக்கோம். ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः। நாமத்தில் பார்த்தீங்கன்னா முதல் நாமம் ஆரம்பிச்சிருக்கு விஸ்வம். இந்த விஸ்வத்துக்கு அர்த்தம் என்ன பார்த்துருக்கோம்? விஸ்வம்னா சமஸ்தம் சர்வம், லிட்ரலா பார்த்தோம்னா லௌகிகத்துல. அதே பார்த்தீங்கன்னா லட்சியார்த்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விஸ்வமா இருக்கிறது எது அப்படின்னா முதல்ல சகுண பிரம்மம், அதுதான் விஸ்வமா இருக்கு. நாம ரூபத்தோடு கூடிய இந்த ஜெகத்து
மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், பிரம்மைவ சர்வம், ஆத்மைவ சர்வம். இது எல்லாம் நாமரூபத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு பேர் ஈஸ்வரன் பேரு. அதே நாமரூபத்தெல்லாம் மித்யா அப்படின்னு சொல்லி நல்ல சாஸ்திரம் படிச்சு அந்த நேத்தி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது வெறும் நிர்குண பிரம்மமா ஆத்மா மாத்திரம் மிச்சம் இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது வெறும் கான்சியஸ்னஸ் ஆத்மா மட்டும்தான். அதுக்கு மேலதான் இந்த நாமரூப ஜெகத்து கல்பிதம். அதனால விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது? சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் ரெண்டுமே விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தமாகும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்று முதல்ல வந்து வஸ்துவை நிர்தேசம் பண்ணதுக்கு பிறகு சப்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிர்தேசம் பண்றதுக்காக ஆரம்பிக்குது. விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு எது அப்படின்னா ஓங்காரம். இந்த ஓங்காரத்தை பத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கோம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரமயமா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்க முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கால இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டம் அதுக்கு மேல இருக்கிறது ஆரம்பிக்குது. ஓம் தத் பிரம்ம, ஓம் தத் வாயு, ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம் இத்தியாதி ஸ்ருதிபிகி. நாராயண உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் இருக்கு. நாரத உபனிஷத்து உங்க தமிழ்ல எழுதியிருக்கும் போது எழுதியிருக்கேன், அதை அடிச்சிருங்க. நாராயண உபனிஷத். ஓம் தத் பிரம்ம, ஓம் தத் பிரம்ம அப்படின்னா ஓம் என்ற இந்த அக்ஷரம் தான் அந்த பிரம்மம். அந்த பிரம்மமா இருக்கிறது இந்த ஓங்காரம் தான். ஓங்காரம் தான் பிரம்மம். அதே மாதிரி ஓம் தத் வாயு, ஓம் என்ற அந்த அக்ஷரம் தான் வாயு. வாயு வாயுனா எதை எடுக்கணும் சாமி? காலையில தான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். காலையில பாடம் கீதா பாடம் போயிட்டே இருக்கு. சூத்திராத்மா ஒண்ணு ஞாபகம் இருக்கா? வாயுர்வை தத் சூத்திரம். பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது வாயு தான் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம். அதனாலதான் இங்க வாயுன்னு சொல்லியிருக்கு. ஓம் தத் பிரம்ம அந்த சுத்த நிர்குணம், அது கூட மாயா சேர்ந்தா அதுவும் பிரம்மம். பிரம்மன்ற சப்தம் சப்த நிர்குணத்தையும் குறிக்கும், மாயையோடு சேர்ந்து சகுணத்தையும் குறிக்கும். அப்ப சுத்த பிரம்மம் ஓங்காரம், மாயை சேர்த்தீங்கன்னா சகுண பிரம்மம் ஓங்காரம். அதுல இருந்து உண்டானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்பர் உண்டானார், வாயுன்னு சொல்லக்கூடிய சூத்திராத்மா. அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஓம் தத் வாயு, அந்த சூத்திராத்மாவும் ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடியவரும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா சர்வ தேகங்களிலும் பிராண ரூபத்துல எல்லாமே கோர்க்கப்பட்டிருக்கு அவர் இடத்துல. அவரும் வந்து பாத்தீங்கன்னா சூத்திராத்மாவும் அந்த ஓங்காரம் தான். ஓம் ததாத்மா. ஓம் ததாத்மா அப்படின்னு அர்த்தம், சமஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா எது பிரம்மம்னு சொல்றோமோ டோட்டல்ல அதே பிரம்ம தத்துவம் தான் ஒவ்வொரு தேகத்திலையும் ஆத்மா நான் 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 சொல்லக்கூடியது. அதுவும் ஓங்காரம் தான். ஓம் தத் ஆத்மா, ஓம் என்ற அதுவே ஆத்மாவாகும். ஓம் தத் சத்தியம், அந்த ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவே பிரம்மமே வந்து பாத்தீங்கன்னா சத்தியமாகும். திரிகால அபாதித்துவம் சத்தியம், மூன்று காலத்திலும் நீக்கப்பட முடியாம இருக்கக்கூடியது, அதுதான் சத்தியம். நான் ஜாகிரதத்துல இருக்கேன், நான் சொப்பனத்துல இருக்கேன், நான் தூக்கத்திலையும் டீப் ஸ்லீப்லையும் இருக்கேன். இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து போயிட்டே இருக்கு. ஜாகிரத தேகம் வந்து போகுது, சொப்பன தேகம் வந்து போகுது, சுசுப்தியும் வந்து வந்து போயிட்டே இருக்கு. ஆனா இந்த மூணுத்திலையும் வந்து போக முடியாம ஒரே தத்துவம் இருக்கு. யாருன்னா நான் இருக்க. அந்த நான் தான் ஓங்காரம். அந்த நான் தான் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். அப்ப என்னோட பேர் ஓங்காரம். ஓம் தத் சத்தியம், ஓம் தத் சர்வம். அந்த ஓமுக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சர்வம்னு சொல்லக்கூடிய எல்லாம் கல்பிதம். நான் நான் நான், இந்த நானுக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கல்பிதம். நானுக்கு பேரு ஓங்காரம். அப்ப ஓங்காரத்துக்கு மேலதான் இது எல்லாம் கல்பிதம். அப்ப இந்த ஓங்காரம் தான் இது எல்லாம் அப்படின்னு ஓம் தத் சர்வம் இத்தியாதி ஸ்ருதிபியா. இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா கட்டத்துல இருந்து ஆரம்பிச்சு கட்டம், பிரஷ்னம், முண்டகம், மாண்டுக்கியம், தைத்திரியம், அதுக்கப்புறம் நாரத உபனிஷத்து, மாண்டுக்கியம் எல்லாம் பார்த்தாச்சு. இத்தனை கொட்டேஷன் போதாதா? ஆச்சாரிய சொல்றார் இத்தியாதி ஸ்ருதிபியா. இந்த விதமா ஸ்ருதிகள் மூலமா, ஸ்ருதிபிகி
இந்த மாதிரி ஸ்ருதிகள் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ருதி மட்டும் சொன்னா போதுமா சுவாமி, ஸ்மிருதியும் சொல்லணுமே. அப்ப நம்ம ஸ்மிருதி கிரந்தமா நம்ம எதை எடுக்கிறோம்? பகவத்கீதையை முதல்ல எடுக்கிறோம். ஆச்சாரியார் பகவத்கீதையை எடுத்துக்கிறார். 8th சாப்டர்ல நம்ம இப்போ 7th போயிட்டு இருக்கோம். மார்னிங்ல பகவத்கீதா போயிட்டு இருக்கு. நம்ம இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 8th சாப்டர் ஆரம்பிச்சிருவோம். அதுலயும் இதே விஷயம் வரப்போகுது. என்ன சொல்லுது பகவத்கீதையில? ஓம் யத்யேகாக்ஷரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் யப் பிரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம். அற்புதமான ஸ்லோகம். பகவத்கீதையில 13வது ஸ்லோகம் சொல்லிருக்கு. ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. ஓம் என்ற இந்த அக்ஷரம், ஏக அக்ஷரம் தான் பார்த்தீங்கன்னா பிரம்ம. பிரம்மனா எதை எடுக்கணும்? ரெண்டுத்தையும் எடுக்கணும். எதிச்சசி எதிச்சதி தஸ்ய தத்து. எவனுக்கு எந்த அறிவு இருக்கோ அந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் அந்த ஓங்காரத்தை பிரயோகிப்பான். சகுன ஈஸ்வரன்ல பிரயோகம் பண்ணீங்கன்னா நீங்க சகுன ஈஸ்வரனை அடையலாம். அதே நிர்குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நிர்குணத்தை பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா, ஓங்காரத்தை நிர்குணமா பிரயோகம் பண்ணீங்க அப்படின்னா நிர்குணத்தை அடையலாம். அதனால மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம. ஓம் என்ற எந்த அக்ஷரமே, ஏக அக்ஷரமே பிரம்மமாகும். சகுணம் நிர்குணம் ரெண்டும். பிப்பலாத மகரிஷி பார்த்தீங்கன்னா இதுல சொல்லியிருக்கார், பிரஷ்ன உபனிஷத் சொல்லியிருக்கார், பரம்ச அபரம்ச யது ஓங்காரக. கொட்டேஷன் கொடுத்துருக்கோம் பிரஷ்ன உபனிஷத்துல. அப்ப பார்த்தீங்கன்னா பரபிரம்மமும் ஓங்காரம் தான், அபரபிரம்மமும் ஓங்காரம் தான். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரம்மத்தை வியாகரன் மாம் அனுஸ்மரன். யாரு பார்த்தீங்கன்னா மாம் அனுஸ்மரன் வியாகரன், என்னையே நினைத்து கொண்டு, என்னையே நினைத்து கொண்டு. வியாகரன் அப்படின்னா உச்சாரையன், எவன் உச்சரிச்சுக்கிட்டே இந்த ஓங்காரத்தை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல சகுனத்தை ஆரம்பிக்கணும். உங்க இஷ்ட தேவத்தையா விஷ்ணுவோ இல்ல சிவனோ ஏதோ ஒன்ன வச்சுக்கிட்டு, பிரதான தேவத்தை அதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பகவானையே சிந்திச்சு சிந்திச்சு என்ன பண்ணும்? மாம் அனுஸ்மரன் சொல்லியிருக்கு. என்னையே நினைத்து கொண்டு என்ன பண்ணணும்? ஓம் 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 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இந்த ஓங்காரத்தை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும். வெளியிலையோ இல்ல உள்ளயோ. அபியாசத்தோட அதிகமாக அதிகமாக உள்ள பண்ண முடியும். அபியாசம் ஆரம்பிக்கும் போது வெளியில சொல்லிக்கிட்டே இருக்கணும். பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே, பகவானோட ரூபத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே பண்றது. அதுக்கப்புறம் வேதாந்தம் படிக்க 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 நல்லா சிரவணம் மனனம் எல்லாம் நல்லா ஆச்சு அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த உணர்வு, வெறும் கான்சியஸ்னஸ் தான் பிரம்மம். அந்த கான்சியஸ்னஸ் தான் இப்ப சொல்லியிருக்கல, ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் பிரம்ம, ஓம் தத் வாயு, ஓம் தத் ஆத்மா, ஓம் தத் சர்வம், ஓம் தத் ஓம் சத்யோம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம். இது அப்படியே நல்லா சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும். ஓங்காரம் தான் இந்த பிரம்மம், நான் அப்படின்னு நிச்சயமானதுக்கு பிறகு நிர்குணத்தை நோக்கி நீங்க நல்ல சிரவண மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கும் இதே ஓங்காரம் தான். அப்ப சகுண அபியாசமும் இதுதான், நிர்குண அபியாசமும் இதுதான். இதை பார்த்தீங்கன்னா மாம் அனுஸ்மரன் அப்படின்னா பகவான சகுணமாவும் சிந்தனை பண்ணலாம், பகவான நிர்குணமா என்னுடைய ஆத்மாவா இருக்கார், பகவான் எங்கேயும் இல்லை எல்லா இடத்திலும் வியாபிச்சு என்னுடைய ஆத்மாவா எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கார், அவர்தான் ஓங்கார ஸ்வரூபி அப்படின்னு ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா பிரயோகிக்கிறது நிர்குணமா. இந்த விதமா எவன் பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சே இது பண்றானோ. இந்த 8வது சாப்டர் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமமுக்தி சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. 8th சாப்டர்ல சகுண பிரம்மத்தை நோக்கி பிரயோகிக்கிறது. இந்த விதமா உச்சரிச்சுக்கிட்டே யக பிரயாதி தெஜந்தேகம், எவன் இந்த தேகத்தை பார்த்தீங்கன்னா இதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இதை உச்சரிச்சுக்கிட்டே இந்த தேகத்தை விடுகிறானோ ச யாதி பரமாம் கதிம், அவன் பார்த்தீங்கன்னா மிகவும் மேலான கதியை அடைகின்றான். என்ன கதி அப்படின்னா உத்தராயண கதி. நம்ம சொல்லியிருக்கோம்ல தட்சிணாயனம் உத்தராயணம். அந்த உத்தராயணத்துல போறது தான் பார்த்தீங்கன்னா மேலான கதி. உத்தராயணத்துல போய் எதை அடைவார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சாயுஜ்ய பதவியை பிரம்மலோகத்தில் அடைவார்கள்.
அதனால ஒரு சாதகன் என்ன பண்ணணும், ஓங்காரத்தை நல்லா ஈஸ்வரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை பிரயோகிக்கணும் சொல்லியாச்சு. இது வந்து பகவத்கீதையில இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க சாமி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கு. பகவத்கீதையில வந்து பார்த்தீங்கன்னா 5வது ஸ்லோகம், நான் வந்து 13 இருக்கு, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1-2 சொல்றேன். 8வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகம் சொல்லுது, அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யஹ் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः. ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். கடைசி காலத்துல, கடைசி காலம் மூச்சு போற சமயத்துல, இந்த பிராணன் இந்த தேகத்தை விட்டு வெளியில கிளம்புற காலத்துல, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா, என்னையே நினைத்து கொண்டு பகவானையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு, முக்துவா கலேவரம், இந்த இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவன் விடுகின்றானோ, யக பிரயாதி ச மத்பாவம், எவன் இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு போறானோ அவன் மத்பாவம் யாதி, என்னையே அடைகின்றான், என்னுடைய பாவத்தையே அடைகின்றான். என்னுடைய பாவம்னா என்ன அர்த்தம், சாயுஜ்யம். என்னுடைய பாவத்தையே பிரம்மலோகத்துக்கு சென்று என்னையே அடைகின்றான். நாஸ்தியத்திர சம்சயக, யாரும் சந்தேகப்பட்டுறாதீங்க. ஏதோ சொல்லியிருக்கு சாமி, ஏதோ சொல்றாரு, சாமியும் சொல்றாரு, பகவத்கீதையில ஏதோ கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார் அப்படின்னு இதை உதாசீனப்படுத்திடாதீங்க, சந்தேகப்படாதீங்க. இது நிச்சயம் பகவானோட வாக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 6வது ஸ்லோகம் சொல்லுது, 5 ஸ்லோகம் சொன்னதுக்கு பிறகு 8, 5 சொன்னதுக்கு பிறகு 8, 6 சொல்லுது, யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமே வைதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா. அருமையான ஸ்லோகம். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம், உயிரோடு இருக்கும் போதே இப்பவே நீங்க கடைசி காலத்துல பாத்துக்கலாம் சுவாமி, கடைசியில கடைசி தாட்டு தானே அப்படி பண்ணணும், அதனால நான் பாத்துக்கிறேன் சாமி, நீங்க சொன்னதெல்லாம் போதும், உங்க வேலையை முடிச்சுட்டு நீங்க பாட்டுக்கு இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நிறைய பேர் நான் ஒருத்தருக்கு பாடம் எடுக்கும் போது அவர் சொல்ல, சாமி நீங்க பாடம் எடுத்துட்டு போங்க சாமி, நாங்க என்ன பண்றோம் நாங்க பாத்துக்கிறோம். நம்ம வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பாடம் எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஊதுற சங்கு ஊதிட்டு போவேன், நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அதுக்காக பாடம் எடுக்கிறது பண்ண வைக்கிறது. ஆச்சாரியார் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஆச்சாரியரோட ஸ்தானம் என்ன தெரியுங்களா, இதுதான் ப்ராப்ளம். இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறதை பண்ணுறோம் அப்படின்னு ஆகிப்போச்சு. இப்படியே ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, ஏங்க நல்லா தனம் வச்சுருக்கீங்க, நல்லா தர்மம் பண்ணுங்க, காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உபாசனை பண்ணுங்க, பாடத்தை மட்டும் கேட்டால் மட்டும் பத்தாது, ஓங்காரத்தை உச்சரிங்க, நல்லா இருக்கிறவங்களுக்கெல்லாம் தானத்தை நல்லா தானம் பண்ணுங்க, பஞ்சமகா யஜ்யங்களை நல்லா பண்ணுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுங்க, சும்மா பேசிக்கிட்டு வெட்டியா இங்க அங்க திரிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும்னு தெரியாது அப்படின்னு சொன்ன. சாமி நீங்க சொல்றத சொல்லிட்டு போங்க சாமி, நாங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் அப்படின்னு. அப்ப வருஷக்கணக்கா பாடம் கேட்டு ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னு ஒரு பிரயோஜனம் இல்லை. நானும் வேஸ்டா சொல்லிட்டு இருக்கேன், பாடம் கேட்கறவங்களுக்கும் வேஸ்டா போயிடும். சாஸ்திரத்துல சொல்லுது, அதிகாரி இல்லாதவனுக்கு, கேட்காதவனுக்கு, சொன்னதை கேட்காதவனுக்கு பாடம் சொன்னா அந்த பாடம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வெயில் காலத்துல நல்ல உச்சி வெயில் அடிக்குதுன்னு வச்சுங்க, அக்னி நட்சத்திரம் மே மாசம் இருக்கு, அந்த வெயில்ல பாறையெல்லாம் எப்படி இருக்கும், தக 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 தகன்னு அப்படியே சூட்டுல அப்படியே கொதிக்கும்ல, அந்த பாறையில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை விட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த தண்ணி அப்படியே பாறை உறிஞ்சி எடுத்துரும், அவ்வளவுதான். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரு சொன்னதை கேட்கலையோ அவன்கிட்ட நீ இந்த உபதேசத்தை பண்ணுனா அது மாதிரி வீணா போயிடும் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் சொல்றத பண்ணணும், அதுக்காக தான் இருக்கு. நான் கடைசி காலத்துல பண்ணிக்கிறேன் வராது. ஆச்சா மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யம் யம் வாபி ஸ்மரன் பாவம், எதை எதை நினைத்து கொண்டே, ஸ்மரன் பாவம் எதை எதை நினைச்சுக்கிட்டே, தெஜத்யந்தே கலேவரம், எவன் எவன் இந்த சரீரத்தை எதை எதை நினைச்சுக்கிட்டே விடுறானோ, கடைசி தாட்டு வந்து பாத்தீங்கன்னா எதை நினைச்சுக்கிட்டே விடுறீங்களோ, தம் தமை வைத்தி கவுந்தேய, தம் தமே வைத்தி கவுந்தேய, அவன் அதையே அடைகின்றான். சதா தத்பாவ பாவித்தக,
எவன் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே எதையே நினைச்சு நினைச்சு பாவிச்சுக்கிட்டே இருந்தானோ அந்த பாவம் தான் கடைசி காலத்துல கடைசி தாட்டா வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எதை நினைச்சுக்கிட்டு இருப்போமோ, இப்பெல்லாம் எதை நினைக்கிறோமோ அதுதான் அப்ப வரப்போகுது. அப்ப அதை எதை நினைக்கிறோமோ அப்பதான் முடிவு அது மாதிரிதான் கிடைக்கும். அதனால பாத்தீங்கன்னா கடைசியில பாத்துக்கலான்னு நினைச்சுக்காதீங்க. கடைசியில எல்லாம் டைம் இருக்காது, வராது. நான் கடைசியில சுவாமி சொல்லியிருக்கார், கடைசி காலத்துல கடைசி தாட்டு ஓங்காரம் வரட்டும், பகவானை நினைச்சுக்கிட்டு ஓங்காரத்தை சொல்லி உயர விடலாம், அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. அப்ப இப்பவே ப்ரிப்பரேஷன் பண்ணணும். என்ன ப்ரிப்பரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ல 7வது ஸ்லோகம், 8வது அத்தியாயம் பகவத்கீதா 7வது ஸ்லோகம். தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்யச மய்யர்பிதமனோ புத்திஹி மாமே வைஷ்யஸ்ய சம்சயம். இந்த 7வது ஸ்லோகம் முடிச்சுதான் மெதுவா இந்த ஸ்டெப்ஸ் வரிசையா வருது. ஆச்சாரியர் சொல்றாரு, தஸ்மாத் கடைசி தாட்டு பகவானை நினைச்சுக்கிட்டு பகவானோட நினைவிலேயே ஓம் சொல்லி விடணும். அப்பனா சாயுஜ்ய பதவி கிடைச்சிடும். அதுக்கு என்ன பண்ணணும், தஸ்மாத் ஆகையினால் என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் பாத்தீங்கன்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, உயிரோட இருக்கும் போதே இப்பவே அந்த ஓங்காரத்தை ஜபிச்சு ஜபிச்சு ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டே ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே சர்வ காலத்திலையும் மாமனுஸ்மர என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தியச்ச யுத்தம் செய்வாயாக, என்னிடத்திலேயே என்னையே சிந்தனை பண்ணிக்கிட்டு யுத்தமும் பண்ணு. இந்த லைன் ஏன் படிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓங்காரத்தை பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு இது பண்ணியாச்சு. என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, ஒரு சாமி இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் என்ன சொல்ல நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி. நான் பார்த்தீங்கன்னா ஏகாதசி விரதம் இருந்து அவர் ஆசிரமத்துக்கு போயிருந்தேன். நல்ல சமையல் பண்ணிட்டு இருந்தார். நான் பண்ணேன்னா விரதம் ஜி அப்படின்னு. விரதமா, தபஸெல்லாம் யார் பண்ணுவா, கிரகஸ்தன் தானே பண்ணுவா அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு ஒரு கிரகஸ்தர்கிட்ட வேதாந்தம் படிச்சுட்டு இருக்க கிரகஸ்தர்கிட்ட போய் நான் சொன்னேன், என்னஜி இதெல்லாம் ஏகாதசி விரதம்லாம் இருக்கீங்களா அப்படின்னு. தபஸா, அதெல்லாம் நீங்க தானே சன்னியாசி பயல்கள், நீங்க தானே பண்ணணும், சும்மா இருக்கீங்க, நீங்க பண்ணுவீங்க, நான்லாம் எதுக்கு பண்ணணும், நான்லாம் கிரகஸ்தான் அப்படின்னு. அப்ப கிரகஸ்தனை கேட்டா சன்னியாசி பண்ணட்டும் அப்படின்றான் தபஸ். சன்னியாசியை கேட்டா கிரகஸ்தர் பண்ணணும்ன்றாங்க. அப்ப தபஸ் யாருக்கு? இப்ப பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை கேட்டீங்க அப்படின்னா ஓங்காரம்லாம் நாங்க வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கோம், ஓங்காரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இது மாதிரி நிறைய மிஷின்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஓங்கார ஜபம்லாம் பிரதானம் கொடுக்கறதே இல்லை. காலையில எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, காலையில எந்திரிச்சு லேப்டாப்பை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஓங்காரம் ஜபிக்கிறதுக்கான சமயம்ப்பா, அபியாச காலம். அபியாச காலம் வேற, கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு எதையாவது நோண்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கையும் இதையும் பண்ணிட்டு இருக்க காலம் வேற. அப்படின்னா அதெல்லாம் சொல்லி தரல. ஏன்னா நாங்களாம் புரிஞ்சுக்கிட்டோம்ல வேதாந்தம், அகம் பிரம்மாஸ்மின்னு எங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை விட்டாச்சு. அப்ப கேட்டா கிரகஸ்தட்ட போய் கேட்டா இல்ல நாங்களும் ஓங்காரம்லாம் சொல்லக்கூடாது, சன்னியாசிகள் சொல்றது. இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, ஓங்காரத்தை சன்னியாசியும் பண்றது இல்லை, கிரகஸ்தட்ட கேட்டா அது சன்னியாசி இதுன்றாங்க, சன்னியாசிகளும் பண்றது இல்லை. இப்ப ஓங்கார விதி பாத்தீங்கன்னா யாருக்காக, தபசு ஓங்காரம் இதெல்லாம் யாருக்காக விதிச்சிருக்கு கேள்வி வரும். ஒரே டவுட்டா இருக்கு, யாருக்காக? தேவையில்லாம சங்கரரும் கிருஷ்ணரும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களோ, இவங்க தன்னோட பொறுப்பை தூக்கி இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் கிரகஸ்தர்கள் தான். கர்மகாண்டிகளோட பின்பக்கம் பேக்ரவுண்ட் யாருன்னா கர்மகாண்டிகள். வைதிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓங்காரத்தெல்லாம் உச்சரிக்காத, தனி பனைமரமா பறந்துருவ, கிரகஸ்தர்களை பயமுறுத்துறது. ஓங்காரத்தை சொன்னா பனைமரமா பிறந்துருவ, தனியா ஒத்த பனைமரமா பிறந்துருவ அப்படின்னு பயப்படுத்தி அது மாதிரி வச்சாச்சு. ஆனா இங்க கீதால இங்க என்ன சொல்லிட்டு இருக்கார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச்ச, யுத்தம் பண்ணிக்கிட்டே என்ன நினைச்சுக்கிட்டே இரு. எப்படி? மையர்பித மனோபுத்தி, என்னிடத்திலேயே புத்தியை பாத்தீங்கன்னா சமர்ப்பணம் பண்ணிட்டு, மையர்பித மனசு, மனசோட சிந்தனைகளையும் புத்தியையும் என்னிடத்திலேயே அர்ப்பணம் பண்ணிட்டு எல்லா காலத்திலையும் பகவானே நினைச்சுக்கிட்டு ஓங்காரத்தை உள்ளுக்குள்ளார ஓட்டிக்கிட்டே எவன் இருக்கானோ அவன் மாமே வைஷ்யசி அசம்சயம், அதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, என்னையே அடைகின்றான்.
எப்படி சுவாமி நினைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வரிசையா சொல்லிக்கிட்டே வந்து பகவானை நினைக்கிறது எப்படி நினைக்கணும்? ஓம் இத்யேகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற இந்த ஏக அக்ஷரம் தான் பிரம்மம். வியாகரன் மாம் அனுஸ்மர 13 சொல்லுது. 8:13 என்ன பண்ணுது? என்னையே நினைக்கணும்னா எப்படி நினைக்கணும்? என்னையே ஓங்காரத்தை சொல்லி என்னையே நினைச்சுக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணு. நம்ம யுத்தமா பண்ண போறோம்? யுத்தம் பண்றவனுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா, சண்டை போடுறவனுக்கே ரத்த கலரியா இருக்கும்ல, அடிபட்டுக்கிட்டு அந்த சமயத்திலேயே வந்து பண்ணு அப்படின்னா, சௌக்கியமா வீட்டுல இருந்துகிட்டு நம்ம கர்மத்தை பண்ணிட்டு இருக்கும் போதும் இந்த ஓங்காரத்தை ஸ்மரணம் பண்ணிடுறதுல என்ன தப்பு இருக்கு? என்ன கஷ்டம் இருக்கு? நல்லா ஓங்காரத்தை உள்ளுக்குள்ளார ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே காலையிலேயே சாயந்தரத்தையும் உட்கார்ந்து பண்ணி 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 அபியாசம் வந்துச்சுன்னா, சும்மா இருக்கும் போதெல்லாம் அதுவே உள்ள ஆட்டோவா போக ஆரம்பிச்சோம். உள்ளுக்குள்ளார சகஜமா உள்ளுக்குள்ளார ஏகாந்தமா நம்ம வந்து காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, காய்கறி வெட்டும் போதோ, இல்ல கார்டனிங் பண்ணும் போதோ, வீட்டை கிளீன் பண்ணும் போதோ, இல்ல டிராவலிங் பண்ணும் போதோ, எல்லா சமயத்திலும் உள்ளுக்குள்ளார ஓம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே பகவானை சிந்தனை பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ண முடியும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சரி சுவாமி இந்த எப்படி சுவாமி இதை பண்றது, இந்த ஓங்காரத்தை எப்படி பண்றது அப்படின்னும் போது ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா 8:8 சொல்றார். அபியாசயோகயுக்தேன சேதசா நான்யகாமினாம் பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தயன். அற்புதமான ஸ்லோகம். அபியாச யோகம். இப்ப இந்த ஓங்காரத்தை யாரெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையிலையும் சாயந்தரத்திலையும் இந்த ஓங்காரத்துல நிக்கிறதுக்காக எந்த அபியாசம் பண்றோமோ அந்த ஓங்கார அபியாசத்துக்கு பேர் அபியாச யோகம் அப்படின்னு பேரு. அபியாச யோகம் என்னது? ஏற்கனவே யோக சூத்திரம் படிச்சவங்களுக்கு தெரியும். அபியாசம்னா என்னது? அபியாசத்துக்கு லட்சணம் சொல்லும் போதே தீர்க்கால நைரந்தரிய சத்கார ஆசேவிதோ திருடபூமிகி அப்படின்னு ஒரு யோக சூத்திரம் இருக்கு. அந்த யோக சூத்திரத்துல சொல்லுது அபியாசம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா, சதா காலமும் ஒரே தாட்டுல, பாஷ்யக்காரரும் அப்படிதான் எழுதுறாரு ஈஷா அந்த மந்திரத்துக்கான கீதா பாஷ்யத்துல, ஒரே தாட்டை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 வேற சிந்தனை இல்லாம ஒரே தாட்டை என்ன பண்றது? ஓம் 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 இதே இதை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே கண்ணை மூடி வேற எந்த சிந்தனையும் பண்ணாம, உலகத்துல இருக்கிற எந்த விஷய சிந்தனையும் பண்ணாம, அதான் இங்க சொல்லுது அபியாச யோக யுக்தேன. அபியாசத்தை பண்ணிக்கிட்டு 10 பிராணாயாமத்தை பண்ணிட்டு காலையில உட்கார்ந்தோம் அப்படின்னா நல்லா 1 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஓங்காரத்தை பண்ணுங்க. திரும்ப சாயந்தரத்திலையும் அதே மாதிரி பண்ணுங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார்ந்து பண்ணுங்க. அதே நேரத்துல மற்ற நேரத்துல எல்லாம் என்ன பண்ணுங்க? சிரவணம் பண்ணுங்க. மீதி இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருக்கும் போதெல்லாம் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு பேர் அபியாச யோகம். எப்படி பண்ணணும்? சேதசா நான்யகாமினா, இந்த மனதினால் பண்ணணும், வேற எதையும் சிந்திக்காமல். நான்யகாமினா வேற திசை சிந்தனை பக்கம் போகாம இதையே சிந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா பரமம் புருஷம் திவ்யம் யாதி. அந்த பரம புருஷனை, திவ்யமான பரம புருஷனை, யாரு? அந்த பிரம்மலோகத்துல இருக்கக்கூடிய நீங்க எந்த ரூபத்தை உபாசனை பண்ணீங்களோ, சிவனோ இல்ல விஷ்ணுவோ, அந்த சிவனையும் விஷ்ணுவையும் என்ன பண்ணுவீங்க? அந்த பிரம்மலோகத்துல போய் அடைவீர்கள். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்த அனுச்சிந்தயன். யாரு பண்றது? என்னைக்காவது ஒரு நாள் பண்ணிட்டு விட்ட சாமி இல்ல இல்ல, தொடர்ந்து அந்த பகவானையே சிந்திச்சுக்கிட்டே அந்த ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த அனுச்சிந்தனம் மூலமா, தொடர் சிந்தனை மூலமா அவன் அந்த பரமபுருஷனை அடைகின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 8வது மந்திரம் சொல்லுது. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சாமி அப்படின்னா மரணத்துக்கு தயாராகணும். 8:10 சொல்லுது. 10வது ஸ்லோகம் சொல்லுது இந்த அபியாசத்தை நீண்ட காலம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் வயசு கம்மி தான், ஒன்றும் இல்லை. பகவான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுல இருக்கவங்களுக்கு இன்னும் 50 வருஷம் நான் தான் சொன்னாலும் ஆசீர்வாதம் பண்றேன். நான் இங்கே இருந்தேன் 50 வயசு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நீடித்த ஆயுள் கிடைக்கட்டும். 70 வயசு இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் 30 வருஷம் கிடைக்கட்டும். 80 வயசு இருக்கிறவங்களுக்குலாம் 20 வருஷம் கிடைக்கட்டும். 60 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் 40 வயசு கிடைக்கட்டும். அப்ப பாடம் கேட்கறவங்க எல்லாத்துக்கும் 100 வயசு பூர்ண ஆயுளா இருக்கட்டும். அதுக்குள்ளார என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது இந்த அபியாச யோகத்தை பண்ணி 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 ஓம பண்ணி 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 நல்லா கொண்டு வந்துருங்க. மரண காலத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயாண காலே மனசாச்சலேன
பிரயாண காலம்னா போற டிராவலிங் டைம் வந்தாச்சு, டெஸ்பாச் டைம் போட்டாச்சு, ட்ரெயின் கிளம்ப போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. இன்னும் 5 நிமிடத்தில் ட்ரெயின் கிளம்பும் அப்படின்னு, காடி நிக்கல்த்தி அப்படின்னு எங்கேயாவது அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்த மாத்திரத்துல பிரயாண காலே நமக்கு தெரிஞ்சிடும். உபாசகனா இருந்தோம் அப்படின்னா கிளம்ப போறோம். அந்த தெரிஞ்ச டைம்ல என்ன ஆகும், மனசாச்சலேன, மனசை வந்து பாத்தீங்கன்னா அச்சலமா வச்சுக்கிட்டு, பக்தியா யுக்தா, பக்தியோட அந்த பகவானை இது வரைக்கும் சிந்தனை பண்ணிட்டு இருந்தோம்ல, அதே சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா கடைசி தாட்ல வர்றது, நல்லா பகவானை உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு பகவானையே ஏற்கனவே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப மரண காலத்திலையும் அதே சிந்தனை, எந்த ஒரு ட்ரபிளும் இல்லாம ஈஸியா அதே வரும். அந்த சிந்தனையோட இருந்துகிட்டு பக்தியா யுக்தக, பக்தியோட பகவானே நான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, கிருதம் ஸ்மார கிருதகும் ஸ்மார கிருதம் ஸ்மார கிருதகும் ஸ்மார. ஈஷாவாசியத்துல கடைசி மரண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சிந்தனை பண்ணணும்னு இருக்கு. ஓம் கிருதம் ஸ்மார கிருதக் ஸ்மார கிருதம் ஸ்மார கிருதக் ஸ்மார வருது. நீ என்னெல்லாம் பண்ணினியோ அதை நினைவு கொள்வாயாக, நீ எதையெல்லாம் உபாசிச்சேயோ அதை நினைவு கொள்வாயாக. போற டைம் வந்தாச்சு. 30 வருஷம் 20 வருஷமா ஓங்காரத்தை சிந்தனை பண்ணிட்டு இருந்தல, இப்போ இந்த ஓங்காரத்தை சிந்தனை பண்ணி உயிரை விடுற காலம் வந்தாச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானையே சிந்திச்சுக்கிட்டு அந்த யோக பலேன செய்வ. கூடவே இந்த பிராணாயாம அபியாசத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கல, மெதுவா 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 சைமல்டேனியஸா ஓங்காரத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த பிராணாயாமத்தையும் பண்ணிக்கிட்டே வர 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 இந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஊர்துவகதி பிராணன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஓங்காரத்தை சொல்லி 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 மேலே ஏத்தி அபியாசம் ஜபத்திலாம் தான் பண்றோம். இப்ப நாங்கெல்லாம் நீண்ட காலம் அபியாசம் பண்ண 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 அது நல்லா தெரியும். அப்ப ஜபம் பண்ண ஆரம்பிச்சோடனே மூச்சை வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி மேல் நோக்கி மேல் நோக்கி இழுத்து 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 விடுறது. ஓம் இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி விட்டு விட்டு அபியாசம் பண்றது. இந்த அபியாசம் பண்ணி 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 நல்லா வச்சிருந்தீங்க அப்படின்னா கடைசி காலத்துல மரண படுக்கையில இருக்கும் போதும் இந்த ஓங்காரத்தை வந்து யோக பலத்தினால, யோகம் எது, இந்த பிராணாயாமத்தோட யோக பலம், மனச ஓங்காரத்திலேயே இந்த பிராணனோடு சேர்ந்து 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 அபியாசம் பண்ற பலம். இந்த பலத்தினோட என்ன பண்ண போறோம், புருவோர் மத்தியே பிராணமாவேஷ்ய சம்யக்கு, இந்த புருவ மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனை எடுத்து வச்சு இங்க நிப்பாட்டி நன்றாக பிராணனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி சதம் புருஷம் உபைத்தி பரமம் புருஷம் உபைத்தி திவ்யம் ஓம் அப்படின்னு சொல்லி அந்த மனசுல வந்து அந்த நேரத்தை வாயில சொல்ல முடியாது, நல்லா மனசால ஓம்னு சொல்லி இந்த பிராணனை புருவ மத்தியில இருந்து விட்டான் அப்படின்னா இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் என்ன க்ஷேத்திரம் சொல்லியிருக்கேன், அவிமுக்தி க்ஷேத்திரம். அவிமுக்தி க்ஷேத்திரம். இந்த ஸ்தானத்துக்கு என்ன பேருனா ஓங்காரத்தோட ஸ்தானம் இது. அர்த்தநார் ஈஸ்வரரா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றா இணையற இடம் இந்த புருவமத்தி. இந்த புருவமத்தியில வச்சு பிராணனை விட்டோம் அப்படின்னா அவன் என்ன பண்றான், பரமம் புருஷம் திவ்யம் யாத்தி, அந்த மேலான புருஷனை அடைகின்றான், உபைத்தி அப்படின்னு சொல்லியிருக்கு 10வது ஸ்லோகம் 8-10. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8வது 10க்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 13வது ஸ்லோகத்துல இது வருது. வரிசையா 13 வரைக்கும் 13 14 வரைக்கும் இதே விஷயம்தான். இததான் இங்க ஆச்சாரியர் என்ன பண்ணிருக்கார், இங்க எடுத்து சொல்றார். 8-13வது ஸ்லோகத்தை ஓமித்தேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன் அப்படின்னு ஸ்லோகம் சொல்லியிருக்கார். இதுக்கப்புறம் திரும்ப ஒரு சொல்றாரு பாருங்க, 8-11 சொல்றார். நான் 8-11 எதுக்காக விட்டு வச்சிருக்கேன், ஆச்சாரியார் சொல்றார். நான் மற்றதெல்லாம் சொல்லிட்டேன். 8-11 என்ன சொல்லியிருக்கேன், யதக்ஷரம் வேத விதோ வதந்தி. உங்களோட பாஷ்யத்துல இருக்கிறது. பாஷ்யத்துல என்ன இருக்கு, யதக்ஷரம் வேத விதோ வதந்தி விஷந்தி யத்யதயோ வீதராகாஹ யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவக்ஷ்யே. சாமி இது மந்திரம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே சாமி அப்படின்னா,
நம்ம பார்த்ததுல முதல்ல ஆரம்பிக்கும் போதே அதுதான் ஆரம்பிச்சோம். நேற்று இந்த ஓங்காரத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணோம்? சர்வே வேதா யத் பதமாமனந்தி. இந்த ஓங்காரத்தை ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணோம்? கட்டோபனிஷத் மந்திரத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கட்டோபனிஷத்துல 7வது பேஜ் நம்பர் 7ல யாருக்காவது இருக்குன்னா கொடுத்துக்கலாம். இப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சோம். அந்நியத்திர தர்மா தன்னியத்திர அதர்மாத்துல ஆரம்பிச்சு 2வது மந்திரமே என்னது? சர்வே வேதா யத் பதமாமனந்தி தபாம்சி சர்வாணி யத்வதந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரகேன பிரவீமி ஓம் இத்யே தத்து அப்படின்னு கட்டோபனிஷத்துல எது சொல்லிச்சோ அந்த கட்டோபனிஷத்து மந்திரத்தை அப்படியே ஆச்சாரியர் என்ன பண்றார்? கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில அப்படியே சொல்றார். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி, அப்படியே இருக்கு பாருங்க. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி, எந்த அக்ஷரத்தை வேதத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்களோ, வேதத்தை பூரண வேதத்தையும் அறிந்தவர்கள், எல்லா வேதாந்தத்தையும் நல்லா படிச்சு முடிச்சவங்க அவங்க சொல்றாங்க. அறகுறைங்கெல்லாம் இல்லை, இப்ப எல்லாம் அறகுறை ஆயிப்போச்சு, எல்லாம் கர்மகாண்டிகளா ஆயிட்டாங்க. வெறும் பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தை பூர்ணம் இந்த வேதாந்தத்தையும் மறந்துட்டாங்க, கர்மகாண்டத்திலே இருக்காங்க. அவங்கள பத்தி இல்ல, வேதத்தை பூரணமா அறிந்தவர்கள் யாரோ அவர்கள் எந்த அக்ஷரத்தை சொல்கிறார்களோ, விஷந்தி எதையோ வீத்தராக, சந்நியாசிகள் ஆசை இல்லாத சந்நியாசிகள் எதனிடத்தில் பிரவேசம் செய்கிறார்களோ. இப்ப நாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? எப்ப பார்த்தாலும் ஓம்னு உள்ளுக்குள்ளாரையே ஃப்ரீயா இருந்தா ஓம்லயே உள்ளுக்குள்ளார பிரவேசம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த மனசையும் புத்தியையும் அந்த ஓங்காரத்திலேயே பிரவேசம் பண்ண வைக்கிறது. அப்போ வீத்தராக ஆசையில்லாத யதிகள் சந்நியாசிகள் எதனிடத்தில் பிரவேசிக்கின்றார்களோ, எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி, கல்யாணம் பண்ணிக்காம எதுக்காக பார்த்தீங்கன்னா குருகுல வாசம் பண்ணி குருக்கு சேவையெல்லாம் பண்ணி இந்த வேதாந்தத்தெல்லாம் கேட்கிறாங்களோ, எதுக்காக அப்படின்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தத்தே பதம், அந்த பதத்தை நான் சுருக்கமா உனக்கு சொல்றேன்பா. சங்கிரகேன பிரவக்ஷியே, பாருங்க அங்க பார்த்தீங்கன்னா யம தர்மராஜா சொன்னதை அப்படியே இங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. நான் உனக்கு சுருக்கமா சொல்றேன். அங்க நச்சிகேதஸ்க்கு சொன்னாரு, இங்க கீதால அர்ஜுனனுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்ற. அந்த பதம் எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பதத்தை பத்தி அதுதான் ஓமித்தேகாட்சரம் பிரம்மன்னு 13வது ஸ்லோகத்துல வருது. 11 சொல்லி முடிச்சு 13வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை தான் சொல்கின்றார் ஆச்சாரியர். பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஓங்காரத்தோட மகிமையை பத்தி சொல்றதுக்காக நிறைய ஸ்லோகங்கள் சொல்றார். 7வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம், பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம். இன்னைக்கு காலையில நம்ம இதுதான் படிச்சோம். ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோகோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷம் ரிஷோ. ரசோகம் அப்சு கௌந்தேய, நான் ஹே கௌந்தேய குந்தி புத்திரனே அர்ஜுனா, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீரில் நான் ரசமா இருக்கேன், சுவையா இருக்கின்றேன். ஜலத்துல பார்த்தீங்கன்னா சுவையா நான் இருக்கின்றேன். சுவைனா என்ன சொல்லியிருக்கேன்? ஜலத்துல இருக்கிற என்ன தன்மாத்திரை? ரச தன்மாத்திரை. தன்மாத்திரையா நான் தான் இருக்கேன் அப்படின்ட்டு. அப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் 2 சசி சூரிய யோகம், சூரியனிலையும் சந்திரனிலையும் பார்த்தீங்கன்னா நான் தான் அந்த பிரகாசமா ஒளியா இருக்கேன். அதை எடுத்துட்டீங்கன்னா சூரியன்ல சந்திரன்ல இருக்க பிரகாசத்தை எடுத்துட்டீங்கன்னா சூரியன் சந்திரன் இல்ல. தண்ணியில இருக்கிற டேஸ்ட் தன்மாத்திரை எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரச தன்மாத்திரைன்ற சூக்ஷ்ம பூத்தத்தை எடுத்துட்டீங்கன்னா தண்ணி இல்ல. அப்ப பார்த்தீங்கன்னா முக்கியமானது அதுதான். அப்ப பகவான் தான் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு எக்ஸிஸ்டன்ஸா பகவான் தான் இருக்கார். இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பிரகாசமா எக்ஸிஸ்டன்ஸா அவர் தான் இருக்கார். அதே மாதிரி பிரணவ சர்வ வேதேஷு, நான் எல்லா வேதங்களிலும் பிரணவமாக இருக்கின்றேன். ஏன்னா எல்லா வேதங்களும் பார்த்தீங்கன்னா சப்தம், வெறும் சப்தம், வாங்மயம். எல்லா வாக்குலையும் பார்த்தீங்கன்னா எது வியாபிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கெலட்டன் மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஓங்காரம் தான் எல்லாத்துலயும் வியாபிச்சிருக்கு. ஏற்கனவே சாந்தோக்கிய சுருதி பார்த்துருக்கோம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்து இலையில பார்த்தீங்க அப்படின்னா
எப்படி நம்ம தண்ணியில ஊற வச்சு எடுத்தோம்னா மேல இருக்க ஸ்கின் எல்லாம் போயிடும். யதா சங்குனி பர்வாணின்னு இருக்கா ஒரு மந்திரம் பார்த்தமே. தத் யதா சங்குனா சர்வாணி பர்ணாணி. எட்டாவது பேஜ்ல கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓங்காரத்தை சொல்லும் போதே சொல்லியிருக்கோம். யதா தத் யதா சங்குனா சர்வாணி பர்வாணி பர்ணாணி சந்திருநாணி பார்த்துருக்கோமா? அதே மாதிரி அந்த இலை வந்து எங்க இருக்கு? அந்த இலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலையோட நாடி ஜாலத்துக்கு மேலதான் இலை இருக்கு. அந்த இலை வந்து தனிச்சு இல்லை. அதே மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற சர்வ சப்தங்களும் எதுக்கு மேல இருக்கு அப்படின்னா சர்வ சப்தங்களும் மேல இருக்கு. இதுக்கு கீழே இருக்கிறது எது? இந்த ஓங்காரம் தான் இந்த எல்லா சப்தங்களுக்கும் ஸ்கெலட்டனா இருக்கிறது. அது இல்லைன்னா இந்த சப்த பிரபஞ்சமே இருக்காது. அப்ப வேதம் என்னது? வேதம் எல்லாம் சப்த ரூபம். அப்ப வேதத்துக்கு பின்னாடி இருக்கிற எசன்ஸ் எது? பேஸ் எது அப்படின்னா ஓங்காரம். அந்த ஓங்காரமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றார். சர்வ வேதேஷு பிரணவஹா, நான் எல்லா வேதங்களிலும் பிரணவமாக இருக்கின்றேன். சப்தக்கே பௌருஷம் ரிஷு, ஆகாசத்தில் நான் தான் என்னவா இருக்கேன்? ஆகாசத்துல சப்தமா இருக்கேன். மனிதர்கள் மத்தியில் பௌருஷமா நான் புருஷத்தன்மையாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு அந்த ஸ்லோகம் ஃபுல்லா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் அடுத்த ஸ்லோகத்துக்கு வர 10:25 ஞான விஞ்ஞான யோகம் 7வது சாப்டர். அதுலயும் ஓங்காரம் வருது. 8வது சாப்டருக்கு பேரு அக்ஷர பிரம்ம யோகம். அதுலயும் ஓங்காரத்தை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து 10வது அத்தியாயத்திலையும் திரும்ப ஓங்காரத்தை சொல்றாரு. எப்படி சொல்றார்? 10ல வந்து 25வது ஸ்லோகம். மகரிஷீனாம் பிருகுரகம் மகர்ஷீனாம் பிருகுரகம் கிராமஸ்மியேக்கமக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலயः. அருமையான ஸ்லோகம். மகரிஷீனாம் பிருகுரகம், நான் மகரிஷிகள்ல வந்து பாத்தீங்கன்னா பிருகு மகரிஷியாக நான் இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாம சொல்றாரு கிராம் அஸ்மி ஏக்கம் அக்ஷரம். கிராம் அப்படின்னா வாணிகளில், வாக்குகளில். இந்த வாக்கு வாணிக்கு பேரு கிர்வாணி, கீர்வாணி நம்ம சொல்லுவோம் தெரியுங்களா? அப்ப இந்த வாக்கு வாணிக்கு பேர் கீர்னு பேரு. கிராம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்தங்களில், இந்த வாணிகளில், வாக்குகளில் நான் வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம் அக்ஷரமா இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாட்சரமா இருக்குன்றார். பூச்சி பாருங்க, ஏகாட்சரம் எது? ஓமித் ஏகாட்சரம் எது? ஓங்காரம். அப்ப நான் வாணிகளில் ஓங்காரமா இருக்கேன் அப்படின்றதான் திரும்ப ரிப்பீட் பண்றார் இங்கேயும். அது மட்டும் இல்லாம யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி, யஜ்ஞங்களில் நான் ஜபயஜ்ஞமாக இருக்கின்றேன். ஸ்தாவராணாம் ஹிமாலயः, அசையாதவைகள், இந்த உலகத்துல எதெல்லாம் அசையாதவைகளா இருக்கோ அந்த அசையாதவைகள்ல நான் இமயமலையாக இருக்கிறேன், ஹிமாலயமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 10:25 சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கீதையில இருக்கிறதெல்லாம் சொன்னதுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஆத்யம் ச, இது வந்து ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆத்யம் சத்ரயக்ஷரம் பிரம்ம த்ரயீயஸ்மின் பிரதிஷ்டிதா ஏகாக்ஷரம் பரம் பிரம்ம பிராணாயாமः பரம் தபஹ. ஆத்யம் ச த்ரயக்ஷரம் பிரம்ம த்ரயீயஸ்மின் பிரதிஷ்டிதா. முதல்ல வந்து பிரம்மத்திரையி யஸ்மின் பிரதிஷ்டிதாவை எடுத்துங்க. பிரம்மத்திரையினா இந்த இடத்துல பிரம்மன்றது வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குதுன்னா முதல் லைன்ல இருக்கிற பிரம்ம, வேதத்துக்கு ஒரு பேர் பிரம்மன்னு பேர். பிரம்மத்திரையினா என்ன அர்த்தம்? வேதத்திரையின்னு பேரு. 3 வேதங்கள், 3 வேதங்களுக்கு பேரு பிரம்மத்திரையின்னு பேரு. ரிக் யஜு சாமம் சொல்லக்கூடிய 3 வேதங்களும் பிரம்மத்திரை. இந்த 3 வேதங்களும் யஸ்மின் பிரதிஷ்டிதா, எதனிடத்தில் நிலை பெற்று இருக்கின்றனவோ, எதுல? ஓங்காரத்துலதான். இப்ப என்ன சொல்லி முடிச்சோம்? எல்லா சப்தங்களும் ஓங்காரத்துலதான் ஸ்கெலட்டன். இது ஓங்காரம் தான் ஸ்கெலட்டனா இருக்கு, பேஸதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எதனிடத்தில் நிலை பெற்று இருக்கோ
அந்த ஓங்காரம் தான் ஆத்யம்ச திரையக்ஷரம். அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேதம் தான் முதலில் இருந்தது. திரையக்ஷரமா இருக்கிற ஓங்காரம் ஆ ஊமா, அகார உகார மகாரம். அகாரம் இது ரிக்வேத ஸ்வரூபம், உகாரம் யஜுர்வேத ஸ்வரூபம், மகாரம் சாமவேத ஸ்வரூபம், எசன்ஸ். அப்ப இந்த 3 அக்ஷரங்கள் தான் திரையக்ஷரம். இதுதான் ஆத்யம். முதல்ல ஓங்காரம் தான் இருந்துச்சு. அகார உக்கார மகாரமா இருக்கிற ஓங்காரம். அதுல இருந்து தான் எது உண்டாச்சு? பூர் புவ ஸ்வன்ற வியாகிருதிகள் உண்டாச்சு. அந்த வியாகிருதிகள்ல இருந்து தான் 3 வேதங்கள் ரிக் யஜு சாமம் உண்டாயிற்று. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதியில எது இருந்துச்சு சாமி? வேதத்துக்கு முன்னாடி இந்த ஜெகத்துக்கு முன்னாடி எது இருந்துச்சு? ஜெகத்துக்கு முன்னாடி மேனுவல் இருந்துச்சு. பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முன்னாடி எது இருந்துச்சு? பண்றதுக்கு முன்னாடி மேனுவல்ல இருந்துச்சு. யூடியூப்ல பாக்குறோம் பன்னீர் பட்டர் மசாலா. ஓ, பன்னீர் பட்டர் மசாலா இப்படிதான் பண்ணணும் போல இருக்கு. முதல்ல என்ன இருந்துச்சு? மேனுவல் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்றோம்? பன்னீர் பட்டர் மசாலாவை பண்றோம். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தோட மேனுவல் எது? திரைவேதங்கள். 3 வேதங்களை வச்சுதான் பிரம்மா இந்த உலகத்தை படைத்தார். இந்த வேதங்களோட சாரம் எது? பூர் புவ ஸ்வன்ற வியாகிருதி, காயத்ரியோட வியாகிருதி. அதோட சாரம் இது ஓங்காரம். அப்ப ஆதியில எது இருந்துச்சுன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவோம்? ஓம் இருந்துச்சு. இந்த பிக் பேங் தியரி இருக்குல்ல, உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் பாருங்க. இந்த பிக் பேங் தியரி இருக்குல்ல உங்களுக்கு, அந்த பிக் பேங் தியரியில பாத்தீங்கன்னா எது ஸ்போட்டம் ஆச்சுன்னு சொல்லுவோம். ஸ்போட்டம்னா பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னு. சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்ட் ஆச்சுன்னுவான். எதுப்பா பிளாஸ்ட் ஆச்சு அப்படின்னா ஹீலியம் பிளாஸ்ட் ஆச்சு. ஹீலியம் பிளாஸ்ட் ஆச்சு. அதுலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேருக்கு இருக்கு. பிக் பேங் தியரி ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. நான் ஒன்று தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கான்ட்ரடிக்ஷன் இருக்குது நிறைய. இப்போ ஃபெயிலியர்னு போட்டாங்க, பிக் பேங் தியரி ஃபெயிலியர்னு. அதையும் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்போலாம் பிக் பேங் தியரியெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டாங்க. யார் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறது இல்லை. பாப்பா அதெல்லாம் ஃபெயிலியர் அப்படின்னு. அப்போ பிக் பேங் தியரியிலேயே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பிளாஸ்ட் ஆச்சு, பெரிய ஒரு பிளாஸ்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கிரியேஷன். நம்ம கேட்குறோம் எது பிளாஸ்ட் ஆச்சு? ஹீலியம் வாயு பிளாஸ்ட் ஆச்சு. சரி, அது பிளாஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுமா முதல்ல? அப்ப அந்த ஹீலியம் எங்க இருந்து உண்டாச்சு? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. ஹீலியம் எங்க இருந்து உண்டாச்சு? வாயு எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டா வாயு என்ன ஓரளவு பக்கத்துல வந்தானுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர், சூத்ராத்மால இருந்து அந்த ஜெகத் வந்திருக்கு. கரெக்ட். டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னா நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த சூத்திராத்மா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த வாயு பிளாஸ்ட் ஆச்சு, அதுக்கான ஸ்பேஸ் எங்க பாருந்துச்சு? ஆகாசம் எங்க இருந்து வந்துச்சு? நம்ம தான் டெய்லி சாந்து இதுல பார்த்திருக்கோம்ல, தைத்திரியத்துல பார்த்திருக்கோம்ல. என்ன பார்த்திருக்கோம்? ஆத்மனா ஆகாச சம்பூதா ஆகாசாத் வாயுர் அக்னிஹி அக்னேர் ஆபஹ அத்ய பிருத்திவி. சிருஷ்டி பார்த்தீங்கன்னா இந்த கிரமத்தை தான் உண்டாயிருக்கு. அப்ப இந்த ஜெகத்துன்றது பிருத்திவி, ஜலம், அக்னி, இந்த 3 தத்துவங்கள் தான். இதுக்கு ஆதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சூரியனுக்கு முன்னாடி இருந்தது வாயு இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்க, பிளாஸ்ட் ஆச்சு வாயு. ஆனா வாயுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ்ல தான் பிளாஸ்ட் ஆச்சு. அந்த ஸ்பேஸுக்கு முன்னாடி எது இருந்துச்சு தெரியாது. ஏன்னா ஆகாசமும் விசிபிள் இல்லை, ஆத்மாவும் விசிபிள் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா என்னப்பா ஆச்சு? இந்த பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? உங்களுக்கு அனுப்பி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. யூடியூப் பார்த்தீங்களா நீங்க? நான் அனுப்பினது யாராவது பார்த்தீங்களா? நம்ம கீதால பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இது பிக் பேங் தியரி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக் பேங் தியரிக்கு முன்னாடி இதுல போடல போல இருக்கு. நான் இதையும் போட்டு விட்டுறேன், இதுலயும் அந்த லிங்க் அனுப்புறேங்க பாத்துங்க. இந்த பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நத்திங் அப்படின்ட்டான். தேர் இஸ் நத்திங், ஒன்றும் இல்லை. அங்கே பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. ஏன்பா அப்படின்னா கண்ணுக்கு தெரியல. வாயு பிளாஸ்ட் ஆச்சு. வாயு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆகாசம் தான். ஆகாசம் ஏதாவது வஸ்து இல்லையா? இல்லை, ஒன்றும் இல்லை. அதுவும் ஆகாசம் ஒரு டைம் ஒரு மேலே போயிட்டீங்க அப்படின்னா, ஒரு டைமுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போயிட்டீங்கன்னா வெறும் டார்க். ஆகாசம் எப்படி இருக்கும்? வெறும் டார்க், ஒன்றும் தெரியல.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டான் என்னன்னு கேட்டினா, புத்திஸ்ட் மாதிரியே இந்த சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டான், வேற ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிக் பேங் தியரி கிரியேட் ஆச்சு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரத்துக்கு அப்படியே நிஷேதம். அப்ப முதல்ல எதுப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 3 வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த வேதங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மா இருந்தார். அந்த பிரம்மா தான் 3 வேதங்களை வச்சு இந்த கிரியேஷனை பண்ணினார் அப்படின்னு நல்ல சயின்ஸோட இருக்கிறது. எதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்புங்கன்னா இல்லை, பர்ஃபெக்டான கிரியேஷன் நம்மகிட்ட இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது, முதல்ல இந்த 3 அக்ஷரங்களை உடையது ஓங்காரம் தான் இருந்துச்சு. ஏகாட்சரம் பரம்பிரம்ம, அந்த அகார உகார மகாரம் சொல்லக்கூடிய ஏகாட்சரம் இருக்கே அதுதான் பரம்பிரம்ம. அப்ப என்ன பண்ணணும், வேற என்ன இருக்கு சொல்றாரு அடுத்து, பிராணாயாம பரம் தபஹா. இது ஒருவேளை ஆச்சாரியாருக்கு ஓங்காரமும் இந்த பிராணாயாமமும் பிடிக்கலன்னு வச்சுங்களேன், வேதாந்தத்துக்கு தேவையில்லைன்னு வச்சுங்களேன், இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளத்தையும் எழுதுவாரா? நான் ஒரு சுவாமிகிட்ட சொன்னேன், சாமி ஓங்காரம் ரொம்ப முக்கியமாச்சு. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சுவாமி, அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சிஷ்யை வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாடத்தை ரெகுலரா கேட்டுட்டு இருக்கவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஓங்கார அபியாசம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கோ தெரிஞ்சு போச்சு, யாரோ சொல்லிட்டாங்க உங்களுக்கு அவங்க டீச்சர்கிட்ட, சாமி இவ வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் பண்றா சாமி. இந்த அம்மாக்கு வந்து 50 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒன்றும் ஆக போறதெல்லாம் இல்லை. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாமிக்கு ரொம்ப கோவம் வந்து, யார் ஒன்ன பண்ண சொன்னா ஓங்காரம், இதெல்லாம் தேவையில்லை, படிச்சா புரிஞ்சா போதும், நீ பிரம்மமா இருக்குன்னு புரிஞ்சா போதும், இதை தவிர்த்துட்டு நீ எதுக்கு இந்த ஓங்காரத்தை பண்ற, இந்த பிராணாயாமம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க, பிராணாயாமமும் தேவையில்லை ஓங்காரமும் தேவையில்லை அப்படின்னு அந்த சுவாமி ரொம்ப கண்டிச்சிட்டார். இந்த அம்மா மனசு உடைஞ்சு போய், சுவாமி என்னோட டீச்சர் இது மாதிரி சொல்லிட்டாரு சாமி அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். இது மாதிரி நிறைய இடத்துல ஓங்காரத்தை சொன்னா இது அசம்பிரதாயம். நான் ஒரு ஆசிரமத்தோட என்னோட குருபாயெல்லாம் இருந்தாங்க, நான் எங்கேயாவது ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் எங்கேயாவது சொல்றேன்னு வச்சுங்களேன், பரம்பரையா சாதுக்கள் மத்தியில் இது ரொம்ப பிரசித்தம். என்னோட குருநாதர், என்னோட ஆச்சாரியார் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா ப்ரிஸ்கிரைப் பண்றவங்க. அவங்க எல்லாம் சொல்லும் போது நானும் வந்து சொன்னேன் வச்சுங்களேன், இது அசம்பிரதாயமா இருக்கே, இது மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லையே. ஏன்னா இவங்க எல்லாமே படிக்கிறதுலாம் ஷார்ட்டா படிச்சிடுறாங்க. பூரணமா படிக்காததுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. இப்ப வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், அப்படியே ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்துல இருக்கிறத சொல்றார். ஏகாட்சரம் பரம் பிரம்ம பிராணாயாம பரம் தபஹா. மேலான தபஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா தபஸ் எதுக்கு சாமி, புரிஞ்சா போதுமாச்சே, புரிஞ்சா போதுன்றதுக்கெல்லாம் தபஸ் தேவையில்லை. ஜென்மத்தை நாசமாக்கணும், அனுபூதி பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் பிராணாயாமம் தேவை. ராமர் வந்து அனுமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது ஏக தத்துவ அபியாசம் பிராணாயாமம், அதுக்கப்புறம் தத்துவ விசாரம், இந்த 3த்தையும் உபதேசமா சொல்றார். சாதன திரயம் அப்படின்னு பேரு. சாதன திரயம் நடந்து 3 சாதனைகள். எது, தத்துவ விசாரம், பாடத்தை படிச்சுக்கிட்டு விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கூட வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம், ஏக தத்துவ அபியாசம், ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பிராணாயாமத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிராணாயாமம் என்ன பண்ணும், பிராணாயாமம் இந்திரிய நிகிரகத்தையும் மனசோட நிகிரகத்தையும் பண்ணும். ஏக தத்துவ அபியாசம் என்ன பண்ணும், சங்கல்பங்கள், புத்தியில இருக்க சங்கல்பங்களை நீக்கும். அப்போ மனசு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிராணாயாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருக்கிற சங்கல்பங்களை எல்லாத்தையும் எரேஸ் பண்றது ஓங்காரம். அதுக்கப்புறம் தத்துவ விசாரம் என்னன்னா சித்தத்துல இருக்கிற கர்மம் வாசனைகள் இதை எல்லாத்தையும் நிர்மூலம் பண்றதுக்கு தத்துவ விசாரம். சர்வ வாசனைகளையும் க்ஷயம் பண்ணிட்டு அகம் பிரம்மாஸ்மியில நீங்க நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், அனுபூதி பண்ண முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆபஸ்தம்ப தர்மம், ஆபஸ்தம்பர்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க. ஐயோ, நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த யூனிவர்ஸை பத்தி ஒவ்வொருத்தரும் ஒரு விஞ்ஞானிகள், ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய பெரிய சயின்டிஸ்ட், எல்லாமே ஃபைனல் டிசிஷன் எடுத்து முடிச்சவங்க. அப்படிப்பட்டவங்களே வந்து பாத்தீங்கன்னா இதை கிளியரா சொல்றாங்க. சரி, அடுத்த சூத்திரம் பாத்தீங்க, அடுத்த சூத்திரம் சொல்றாரு, பிரணவாத்யாஸ்திரயோ வேதாஹா பிரணவே பர்யவஸ்திதாஹா வாங்மயம் பிரணவம் சர்வம் தஸ்மாத் பிரணவம் அபியசேத். அற்புதமானது. இதுவும் ஆபஸ்தம்ப தர்ம சூத்திரத்துல இருந்தா சொல்ற. பிரணவாத்யாஸ்திரயோ, பிரணவாத்யாஹா ஸ்திரயோ வேதாஹா,
மூன்று வேதங்களும் பிரணவத்தை ஆதியாக கொண்டவை. மூன்று வேதங்கள் இருக்கிறதுலயே இந்த உலகத்துல யாராவது பெருசுன்னு சொன்னா எதை சொல்லணும்? வேதம் தான் பெருசு, நமக்கு பரம பிரமாணம். இந்த வேதங்கள் எல்லாத்துக்கும் ஆதியில காரணமா, ஆதி காரணமா எது இருந்துச்சு அப்படின்னா பிரணவம். அதான் வந்து பாத்தீங்கன்னா பிரணவாத்தியாக, பிரணவத்தை முதலாக கொண்டவை மூன்று வேதங்களும். அதே நேரத்துல பிரணவத்தில்தான் பிரணவே பரியவஸ்திதாக, பிரணவத்தில்தான் இந்த மூன்று வேதங்களும் சமாப்தி அடைகின்றன, முழுமை அடைகின்றன, லயத்தை அடைகின்றன. அகாரத்துல ரிக்வேதம் சமாப்தி ஆயிடும். நீங்க அகாரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, ரிக்வேதம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்துடும், பிரவேசம் ஆயிடும். உகாரத்தை உச்சரிக்க உச்சரிக்க யஜுர்வேதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உகாரத்துக்குள்ளார பிரவேசமாயி டும் போயிடும், உகாரம் மட்டும் மிச்சம் இருக்கும். அதுக்கப்புறம் மகாரத்தை உச்சரிக்க உச்சரிக்க சாமவேதம் அதுக்குள்ளார போயிடும். அப்ப மூன்று அக்ஷரங்கள் அகார உகார மகாரத்துல மூன்று வேதங்களும் சமாப்தி அடைகின்றன. அதனால வாங்மயம் பிரணவம் சர்வம், வாங்மயமா இருக்க சர்வமும் பிரணவம். நம்ம எந்த சப்தங்கள் சொல்றோமோ லௌகிகமா, இதுல வந்து எல்லா சப்தங்களுக்கும் மேலான சப்தம் எது? வைதிகமான வேதங்கள். வேதங்கள் தான் எல்லாத்துக்கும் மூலம். எல்லா சப்தங்களும் வேத சப்தங்கள்ல இருந்து உண்டானது. அப்ப வேதங்களே ஓங்காரம் அப்படின்னா அப்ப மொத்த வாக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்த வாக்கும் பிரணவம். ஆகையினால் என்ன பண்ணணும்? தஸ்மாத். ஆகையினால் சாமி இதை இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கு சாமி? சும்மா கேட்டுட்டு சும்மா போடவும் இவ்வளவு சொல்லிருப்போம் இருக்கு அப்படியா? அதுக்காக சொல்றதா இவ்வளவு மெனக்கெட்டு? அதனால என்ன பண்ணணும்? இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சதுக்கு பிறகு தஸ்மாத் பிரணவம் அபியசேத், விதிவாக்கியம் கட்டளை. ஒரு முமுட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டளை, எல்லா இடத்துலயும் கட்டளை வரும். ஓங்காரத்தை எங்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அபியாசம் பண்ண சொல்லியிருக்கீங்க. பிரணவம் அபியசேத், பிரணவத்தை அபியாசம் செய்ய வேண்டும். இதுக்கு மேல என்னங்க கட்டளை போடணும்? இப்ப நியூ மாஸ்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க, யாராவது புரிஞ்சா போதும் வேதாந்தத்தை போய் கேட்டு பாருங்க. யாரெல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தம் சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா போட்டுருவாங்க. எதுக்கு பிரணவ அபியாசம்? ஆமா, புரிஞ்சா போதுன்றதுக்கு எதுக்கு பிரணவ அபியாசம்? இன்டலெக்சுவலா புரிஞ்சாச்சு இல்ல? ஆமா, படிச்சு அர்த்தம் தெரிஞ்சு போயாச்சு. இது மாதிரி சொல்லியிருக்கு, ஆமா சொல்லிட்டு போக வேண்டியது என்ன? எதுக்கு உட்கார்ந்து கண்ணை மூக்க பிடிச்சிக்கிட்டு இந்த ஓங்காரத்தை மெனக்கெட்டு ஒரு மணி நேரம் வரதுக்கு 6 மாசம் 1 வருஷம் பிராக்டிஸ் பண்ணாதான் 1 மணி நேரம் வரும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. எதுக்கு கஷ்டப்படணும்? புரிஞ்சா போதும்ல, எதுக்கு கஷ்டப்படணும்? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன விதி சொல்லியிருக்கு? பிரணவம் அபியசேத் இத்தியாதி ஸ்மிருதேஷ்ட. அப்ப முதல்ல ஸ்ருதிகள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இதுக்கப்புறம் ஸ்மிருதிகளையும் சொல்லியாச்சு. அதனால விஸ்வசப்தேன, விஸ்வசப்தத்தினால எதை சொல்லணும்? ஓங்காரோ அபிதீயத்தை ஹைலைட் பண்ணீங்க. விஸ்வசப்தேன ஓங்காரோ அபிதீயதே, விஸ்வசப்தத்தினால ஓங்காரமானது சொல்லப்பட்டிருக்கு. முடிக்கும் போது என்ன பண்ணிட்டாரு? ஆபஸ்தம்பர் இத ஸ்லோகத்தை சொல்லி ஆபஸ்தம்பரோட சூத்திரத்தை சொல்லி முடிக்கிறார். ஓங்காரம் தான் விஸ்வம், பூரணம், சர்வம், சர்வம் ஓங்காரம் தான். அப்ப விஸ்வம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன பண்ணும்? லிட்டரலா விஸ்வம்ன்றதுக்கு அர்த்தம் சமஸ்தம், பூரணம். அப்ப பூரணமா இருக்கிறது எது? வஸ்துவா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரம்மம், தத்துவமா சப்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓங்காரம். அப்போ வஸ்து எல்லாம் இந்த மொத்தமும் என்னவா இருக்குன்னா பிரம்மமா இருக்கு. இது எல்லாம் என்னவா இருக்குன்னா ஓங்காரமா இருக்கு. எல்லான்றதுதான் விஸ்வம். அப்ப விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம், விஸ்வம் இஸ் ஈக்குவல் டு ஓங்காரம். அதனால வந்து பாத்தீங்கன்னா விஸ்வசப்தேன, விஸ்வசப்தம், விஸ்வம் என்ற சப்தத்தினால் ஓங்காரோ அபிதீயதே, ஓங்காரம் சொல்லப்படுகிறது. எப்படி சாமி? எல்லாம் இருக்கே சாமி, எல்லாம் வஸ்து, வஸ்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஓங்காரம் சொல்றீங்க, எல்லாம் பிரம்மம் சொல்றீங்க, எல்லாம் ஓங்காரம் சொல்றீங்க. எப்படி அப்படின்னா வாச்சிய வாச்சகையோர் அத்தியந்த அபேத பேத அபாவாத், அத்தியந்த பேத அபாவாத். சப்தம் வாச்சியம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வஸ்து. இந்த புஸ்தகம் நான் சொல்றேன், இது புஸ்தகம். அப்ப இந்த புஸ்தகம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்து. பூயிஸ்தாகாயும், புஸ்தகம்ன்றது சப்தம். சப்தம் வாயில இருக்கு, புஸ்தகம் வெளியில இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகம்னு ஒன்னா இருக்கு. நம்ம அப்படித்தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சப்தத்தையும்
அந்த அர்த்தத்தையும் பேதம் இருக்கானா? பேதம் இல்லை. பரமஹம்சானந்தா, இதுதான் பரமஹம்சானந்தா. பரமஹம்சானந்தா யாரு? இந்த தேகம் தான் பரமஹம்சானந்தா. பரமஹம்சானந்தான் இந்த தேகத்துக்கு தான் பேர் வச்சிருக்கு. அப்ப நீங்க வாங்க சாமி தனியா, சாமி நீங்க போங்க சாமி தனியா, இந்த பரமஹம்சானந்தா தனியா போட்டோம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமத்துக்கும் நாமிக்கும் பேதம் இல்லை. வாச்சிய அப்படின்னா நாமி, வாச்சக அப்படின்னா நாமம். வாச்சியன நாமி, வாச்சகம்னா நாமம். இந்த ரெண்டுத்துக்கும் பேத அபாவாத், இந்த ரெண்டுத்துக்கும் பேதம் இல்லவே இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதனால பாத்தீங்கன்னா பேதபாவாத் விஸ்வமிதி ஓங்கார ஏவ பிரம்ம இத்தியர்த்தக சொல்லிட்டேன். ரெண்டுத்தையும் கொண்டு வந்துட்டேன். விஸ்வம் என்ற சப்தத்தினால ஓங்கார வடிவா இருக்கிற ஓங்காரம் ஆகிய பிரம்மமே என்ன பண்ணப்படுது அப்படின்னா நிரூபணம் செய்யப்படுகிறது. கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. விஸ்வம் என்றால் பிரம்மம், விஸ்வம் என்றால் ஓங்காரம், ஓங்காரம் என்ற பெயரை உடைய பிரம்மம் தான் விஸ்வம் என்ற சப்தத்தால் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பிரம்மத்தை அடையறதுக்கு சகுணம் நிர்குண பிரம்மம், சகுணத்தை அடையறதுக்கும் ஓங்காரத்தை அபியாசம் பண்ணணும், நிர்குணத்தை அடையறதுக்கும் ஓங்கார அபியாசம் பண்ணணும். அகார உக்கார மகாரத்தோட நின்னுட்டீங்கன்னா சகுணம், அகார உக்கார மகாரத்தை தாண்டி துரியத்துக்கு போனீங்க அப்படின்னா நிர்குணம். இவ்வளவுதான் விஷயம். ஆச்சா, இதோட இது நிக்கட்டும். நாளைக்கு மீதிய நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு அஷ்டமி, கிளாஸ் லீவு. நவமியில இருந்து பாடத்தை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ஸ்ரீராமநாம வரானன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண 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 நாராயண. எதுக்காக ஓங்காரத்தையும் பிராணாயாமத்தையும் நான் பிரிஸ்கிரைப் பண்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? சங்கரர் பிரிஸ்கிரைப் பண்றார், ஆபஸ்தம்பர் பிரிஸ்கிரைப் பண்றார். அதனால இது சும்மா குப்பனோ சுப்பனோ ஏதோ சொன்னது அப்படின்னு எடுத்துக்காதீங்க. பிரமாணம், அவ்வளோ பிரமாணங்களையும் கொடுத்தாச்சு. இனிமே பண்ண வேண்டியதா நீங்க.